نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நோன்பின் மகத்துவத்தை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் என்கின்ற ஒரு இறைவசனத்தின் வாயிலாக நோன்பை பற்றி அல்லாஹ் பேசுகின்றார். நோன்பின் மகத்துவங்கள் ஹஜ்ரத்னா அல் முஜீபா அல் பாஹிரி ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. என்னிடத்தில் என்னுடைய தந்தை கூறினார், நான் ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்திப்பதற்காக வேண்டி நான் சென்றிருந்தேன். அப்போது நபி அவர்கள் என்னை அழைத்து அவர்களிடத்திலே நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், என்னை உங்களுக்கு நினைவு உள்ளதா என்பதாக நான் கேட்டேன். அப்போ நபி அவர்கள் யார் நீங்கள் என்பதாக கேட்கும் பொழுது, சென்ற வருடம், அதாவது கடந்த ஆண்டு உங்களை நான் சந்திக்க வந்திருந்தேன், என்னை ஞாபகம் இருக்கிறதா என்பதாக நான் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேட்டேன். உடனே அல்லாஹ்வுடைய தூதர், நன்றாக ஞாபகம் இருக்குது, ஆனா சென்ற வருடம் வரும் பொழுது நீங்க நல்லா இருந்தீங்க, சென்ற வருடம் வரும்பொழுது உங்களை பார்க்கறதுக்கு நீங்க நல்லா இருந்தீங்க, ஆனா இந்த வருடம் உங்களுடைய உடல் எல்லாம் இப்படி மெலிந்து போய் இருக்கிறது, என்ன காரணம் என்பதாக கேட்கிறார். அப்ப அவர் சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, தாங்களை சந்தித்து விட்டு சென்றதுக்கு பின்னால் இதுவரையிலும், அதாவது இந்த கடந்த ஒரு வருட காலங்களாக நான் தொடர்ந்து நோன்பு வைக்கக்கூடியவனாக இருக்கிறேன். தொடர்ந்து இந்த ஒரு வருடமா நான் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். நோன்பு வச்சுட்டா பகல்ல எதுவுமே சாப்பிட முடியாது, இரவு நேரத்தினுடைய உணவை மட்டும்தான் நான் சாப்பிட்டு வரேன். இப்போ இந்த ஒரு வருட காலங்களாக நான் தொடர் நோன்பு வைத்திருந்தேன், எனவேதான் நான் மெலிந்த நிலையில் உங்களுக்கு காட்சியளிக்கிறேன் என்பதாக அவர் சொல்றார். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், மன் அமரக அன் துஅzzப நஃப்ஸக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்வி இது. அவங்க கேட்கிறாங்க, உம்மை நீயே இந்த அளவிற்கு வேதனை படித்துக் கொள்வதற்கு உனக்கு யார் கட்டளையிட்டது என்பதாக கேட்டார். மன் அமரக, உனக்கு யார் கட்டளையிட்டது, அன் துஅzzப நஃப்ஸக, உன்னை நீ இப்படி வேதனைப்படுத்திக்கிறதுக்கு உனக்கு யார் கட்டளையிட்டது, யாரு சொன்னா, தொடர்ந்து நீ ஒரு வருஷம் நோன்பு வைக்கணும் என்பதாக உனக்கு யாரு சொன்னது, எதுக்காண்டி நீ இப்படி நோன்பு வச்ச என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து கேட்கிறாங்க, உன்னை யாரு தொடர்ந்து நோன்பு வைக்க சொன்னது என்பதாக கேட்டுட்டு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இன்னி யா ரசூலல்லாஹ் இன்னி அக்வா, நான் ரொம்ப வலிமையான ஆளு, நான் ரொம்ப வலிமையான ஆளு, என் உடம்புல நல்லா வலிமை இருக்குது, அதனால நான் நோன்பு வச்சேன் என்பதாக அவரு சொல்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவரை பார்த்து சொன்னாங்க, சும்ம ஷஹ்ர ஸப்ர வ யௌமன் பஅதஹு, நீ பொறுமை என்று சொல்லக்கூடிய அந்த ரமலானுடைய மாதத்தில் மட்டும், அந்த ரமலானுடைய நோன்பை மட்டும் தொடர் நோன்பாக நீங்கள் நோற்பீராக. பொறுமை மாதம் என்பதாக சொல்லக்கூடிய அந்த ரமலான்ல மட்டும் நீங்க என்ன செய்யுங்க, அந்த ஒரு மாதம் தொடர் நோன்பு நோற்பீராக. வேற மற்ற மாதங்கள் இல்ல, ரமலான் அல்லாத மற்ற மாதங்கள்ல ஒரு நோன்பு, மாதத்திற்கு ஒரு நோன்பு, அதுவும் நஃபில் தான். மாதத்துக்கு வைக்கக்கூடிய நோன்பு அதுவும் நஃபில் தான், ஃபர்லா சுன்னத்தா அது வராது. மாதத்துல ஒரு நோன்பு, உபரியாக ஒரு நோன்பு, உபரியாக என்பது ஹதீஸ்ல சொல்லப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திங்கட்கிழமை நோன்பு வைத்துள்ளார்கள், வியாழக்கிழமை நோன்பு வச்சிருக்கிறாங்க. அது அடிப்படையில் வச்சோம்னா சுன்னத்தான நோன்பு. இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாதத்துல ஒரு நோன்பு, அது உபரியாக வைக்கணும். அந்த ஒரு நோன்பு, மாதம் ஒரு நோன்பு மட்டும் நீங்க என்ன செய்யுங்க, உபரியாக ஒரு நோன்பை வையுங்க என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அவரு பெருமானாரை பார்த்து சொல்றாரு, ஆனா அக்குவா, நான் ரொம்ப வலிமையான ஆளு யா ரசூலல்லாஹ், என்கிட்ட உடம்புல வலிமை இருக்குது, நான் ரொம்ப வலிமையான ஆளு என்பதாக சொல்றாரு. முனீர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா
மாதத்துக்கு 2 நோன்பு வைங்க என்பதாக சொல்றாங்க. அப்ப அவரு சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், எனக்கு இன்னும் வலிமை இருக்குது என்பதாக சொல்லும் பொழுது மாதத்திற்கு 3 நோன்பு வைங்க என்பதாக சொல்லிட்டு இந்த செய்தியை முடிவுக்கு வருது. அபூதாவுதுல 2073வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெறுவதை பார்க்கிறோம். ரமலான் அல்லாத காலங்கள்ல ஒரு நோன்பு வைக்கணும் அப்படின்னு விரும்பினாருன்னா குறைந்தபட்சம் 1 நோன்பு வச்சா போதும், உபரியான நோன்பு. இல்ல என்னால முடியும்னா 2 நோன்பு, இல்ல என்னால முடியும்னா 3 நோன்பு. ஒரு மாதத்தில் 3 நோன்புகள் வைப்பதற்கு மட்டும்தான் அனுமதி. தொடர்ந்து ஒருவர் நோன்பு வைப்பதற்கு ரமலானில் மட்டும்தான் அந்த நோன்பை வைக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். இந்த ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம், மன் அமரக்கான் அதிபு நப்சக்க, உன்னை யாரு வேதனைப்படுத்தி கொள்ள சொல்லுது, உன்னை நீயே எதுக்காண்டி நீ வேதனைப்படுத்தின, உனக்கு யாரு இப்படி கட்டளையிட்டது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்கல்ல. எந்த ஒரு அமலையுமே தன்னை வருத்தி கொண்டோ தன்னுடைய உடலை வருத்தி கொண்டோ செய்வதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அப்படி எந்த அமல்களையும் அல்லாஹ் சொல்லி தரல. எல்லா அமல்களும் லேசாக அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். எந்த ஒரு இபாதத்தையுமே நம்மை நாம் வேதனைப்படுத்தி கொண்டு கஷ்டப்படுத்தி கொண்டு செய்யக்கூடிய இபாதத்துகள் அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்ற ஒரு செய்தியையும் இந்த ஹதீஸிலிருந்து நாம பார்க்கிறோம். 2வது, தொழுகை, ஜகாத், இதை 2யுமே அல்லாஹ் சேர்த்து தன்னுடைய அருள்முறையான திருமறையின் மூலமாக அல்லாஹ் சொல்றான். அகீமு ஸலாத்த வாத்து ஜகாத், எங்கெல்லாம் தொழுகையை நிறைவேற்றுங்க என்பதாக அல்லாஹ் சொல்றானோ அங்கெல்லாம் ஜகாத் கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஜகாத் வழங்குவது நாம் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய பணத்திற்கு பாதுகாப்பு. நாம சம்பாதித்து வச்சிருக்கக்கூடிய, இப்ப நம்ம ஒரு 5 லட்சம் ரூபாய் நம்ம சம்பாதித்து வச்சிருக்கிறோம்னா அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு உண்டான ஜகாத்து தொகையை ஒரு ஏழைக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா மீதம் நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த தொகைக்கு அது பாதுகாப்பு ஏற்படுத்தும். அதே மாதிரிதான் நம்முடைய பொருளாதாரத்திற்கு ஜகாத் பாதுகாப்பு. நம்முடைய உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் நாம் கொடுக்கக்கூடிய ஜகாத் நமக்கு பாதுகாப்பாக அமையும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஜகாத் ஒண்ணு இருக்குதோ, ஒரு பணத்திற்கு இவ்வளவு ஜகாத், பொருளாதாரங்களுக்கு இவ்வளவு ஜகாத் அப்படின்னு நம்ம இருக்கு. அது போன்று எப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஜகாத் இருக்கிறதோ, அதாவது ஜகாத் என்று சொன்னால் தூய்மை என்று பொருள், ஜகாத் என்று சொன்னால் அது தூய்மை என்று பொருள், ஜகாத் இருக்குதோ அதே போன்று உடலினுடைய ஜகாத் நோன்பு ஆகும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். உடலினுடைய ஜகாத் நோன்பு. உடலுக்கு அல்லாஹ்வினுடைய பாதையில அல்லாஹ்விற்காக வேண்டி என் உடலை நான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி யார் ஆசைப்படுறாங்களோ அவங்க நோன்பு வைக்கணும். அல்லாஹ்வுடைய பாதையில தன்னுடைய உடலை, நம்ம பொருளாதாரத்தை செலவு செய்யறோம், அல்லாஹ்வுடைய பாதையில என் பணங்காசை நான் செலவு போயிட நினைக்கிறோம், உன்னை என்ன செய்யறோம், ஒரு நல்ல காரியங்களுக்கு போய் கொடுக்குறோம். அல்லாஹ்வினுடைய பெயரால் அல்லாஹ்விற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில நம்முடைய பணம் காசு பொருளாதாரத்தை செலவு செய்யறோம். அல்லாஹ்வுடைய பாதையில நாம வரக்கூடியவர்களுக்கு உணவு ரீதியா கொடுத்து உணவு செலவு செய்யறோம். அல்லாஹ்வுடைய பாதையில உடலை செலவு செய்வது, உடலை பயன்படுத்துவதுதான் இந்த நோன்பு. எனவே உடலினுடைய ஜக்காத்து நோன்பு என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நோன்பு என்பது உடலினுடைய ஜக்காத் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக சொல்றாங்க. எனவே நோன்பு வைப்பதன் மூலமாக, அந்த நோன்பு அல்லாஹ்விற்காக வேண்டி இறை நம்பிக்கையோடு வைப்பதன் மூலமாக அந்த உடலுக்கு உண்டான கடமையை, அந்த நிலையை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. நோன்பு என்பது பொறுமையினுடைய பாதியாகும் என்பதாக மற்றொரு ஹதீஸ்ல ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள். அதாவது உச்சக்கட்ட பசி, உச்சக்கட்ட தாகம் ஒரு நோன்பாளிக்கு ஏற்பட்டுருச்சு. அந்த நோன்பாளி போய் உடனே சாப்பிட போறாரா அல்லது தண்ணியை குடிக்க போறாரா? கிடையாது. உச்சக்கட்ட பசி ஏற்பட்டாலும், உச்சக்கட்டமான தாகம் ஏற்பட்டாலும், அல்லது தன்னையே மிஞ்சக்கூடிய பால் உணர்ச்சி ஏற்பட்டாலும் என்ன செஞ்சிருக்குவாரு, அது எல்லாத்தையுமே தவிர்த்துருவார். அதுதான் நோன்பு. அப்போ நோன்பு இவைகளை விட்டு நமக்கு பொறுமையை ஏற்படுத்துது. எனவே நோன்பு என்பது பொறுமையின் பாதியாகும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இன்னும் நோன்பாளிக்கு உள்ள சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உணவு கொண்டு வரப்பட்டது. அப்ப அவர்களுடைய தோழர்கள் ஒருவர் இருந்தாரு. எல்லாம் உணவு வச்சோன்னா சாப்பிட்றதுக்கு என்ன தயாரானாங்க. இவரை கூப்பிட்டாங்க, நீங்களும் வாங்க சாப்பிடலான்னு. அப்போ அவர் அல்லாஹ்வுடைய தூதரை நான் நோன்பு வச்சிருக்கிறேன் என்பதாக சொல்றாரு. சொன்ன உடனே சரி, நோன்பு வைக்காதவர்கள் சாப்பிடுதுன்னு சொல்லி எடுத்து வச்சு எல்லாம் சாப்பிடப்படுது. ஒரு நோன்பாளி அங்க ஸ்பாட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நாம என்ன செய்வோம்னா, ஒரு நோன்பாளிக்கு முன்னாடி சாப்பிடவோ எந்திரிச்சு போகும், அவங்க உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு நோன்பாளிக்கு அருகில் உணவு உண்ணப்பட்டால், நோன்பாளி இருக்கிறாரு, அவருக்கு அருகில உணவு உண்ணப்பட்டால் அந்த நோன்பாளிக்காக வேண்டி வானவர்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செய்கின்றார்கள். அந்த நோன்பாளிக்காக வேண்டி எது வரைக்கும்? நோன்பாளிக்கு முன்னாடி அந்த உணவு சாப்பிடக்கூடியவர்கள் சாப்பிட்டு முடிக்கின்ற வரையிலும் இந்த நோன்பாளிக்கு ஒரு வானவர் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். யா அல்லாஹ் இவருக்கு பரக்கத் செய்யி, இவரை பாதுகாத்து கொடு, இவருக்கு ஆரோக்கியத்தை கொடு, இவருக்கு சொர்க்கத்தை கொடு, இவருக்கு நல்லதை கொடு, கெட்டதை விட்டு இவரை பாதுகாத்துடு என்பதாக அந்த நோன்பாளிக்கு துவா கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் திருமதியில 715 716 இடம்பெறுவதை நம்ம பார்க்கிறோம். இது நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சிறந்த அந்தஸ்துகளில் ஒன்றாக ஹதீஸ்ல சொல்லப்படுது. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.